தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தருளும், எம் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. சேசுமரி சூசை 4 அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக. தூய ஆவியானவரே இறைவா, எழுந்தருளி வாரும். உடைய விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும். அறைகளில் சிநேக அக்னியை மூட்டி அருளும். ஞான கதிர்களை வரவிடும். அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பீர். ஜெபிப்போமாக. இறைவா, தூய ஆவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீரே. அந்த தூய ஆவியால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க அனுக்கிரகம் செய்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். பொது காலத்தின் 14ஆம் வாரம், ஜூலை 8 புதன்கிழமை, ஆனி மாதம் 24ஆம் தேதி. ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். இறைவா, நாங்கள் உம்மை போற்றுகிறோம். ஆண்டவர், நீர் என ஏற்றுக்கொள்கிறோம். காலையில் கண் விழிக்க செய்து திருமுன் அமர செய்து வைத்த கிருபையை நினைத்து உம்மை மகிமைப்படுத்துகிறோம். கடந்த இரவில் செய்த பாதுகாப்பு, பராமரிப்பு, நேசம், கிருபை அனைத்திற்கும் நன்றி கூறுகிறோம். இந்த புதிய விடியலில் எங்களை ஆசீர்வதித்து உமது நேசத்தால் நிரப்பி உமது பாசத்தால் எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். இறைவா, நீரே எங்கள் தந்தையாக, தாயாக, அரவணைப்பாக, ஆதரவாக இருந்து எல்லா நிலையிலும் எங்களை வழிநடத்தி ஒவ்வொரு நாளும் நீர் இருக்கின்றீர் என்ற நம்பிக்கையில் எங்களை வாழச் செய்தவரே, உயிர் கொடுத்து எங்களை வழிநடத்துபவரே, உமக்கு கோடான கோடி நன்றிகள். இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்ற நற்செய்தியின் வார்த்தைகளை கேட்ப நாங்கள் ஒவ்வொருவரும் இறையாட்சிக்காக அனுப்பப்பட்டவராக என்பதை உணர்ந்து எங்களுடைய ஒவ்வொரு நாளிலும் விண்ணரசுக்குரிய சொத்துகளாகிய நேர்மறையான எண்ணங்கள், சிந்தனைகள், சொற்களில் நாங்கள் நிறைந்து அவற்றை பிறருக்கும் பகிர்ந்து எங்களுடைய சொல்லாலும் செயலாலும் பிறருக்கு அதை பகிர்ந்து பறைசாற்றி சமத்துவத்துடனும் மாண்புடனும் அன்புடனும் அமைதியுடனும் நாங்கள் வாழ உமது அருள் வேண்டி சமுதாயத்தை நேர்வழியோடு கட்டியெழுப்புவதற்குரிய வரம் தந்து எங்களை காத்தருள வேண்டி உம்மிடம் வேண்டுகிறோம். அன்னை மரியின் ஆசீரும் தூய சூசையப்பருடைய ஆசீரும் ஒவ்வொரு கிறிஸ்துவ குடும்பங்களுக்கும் கிடைக்கப் பெறவும், நாங்கள் பணி செய்கின்ற ஒவ்வொருவருக்கும் கிடைக்கப் பெறவும், எங்கள் பெற்றோர், உடன் பிறந்தோர், குடும்பங்கள், குழந்தைகள் அனைவரையும் ஆசீர்வதிக்கவும் உம்மிடம் வேண்டுகிறோம். வயதான காலத்திலே முதியோர் இல்லத்தில் இருப்பவர்கள், குடும்பத்தில் இருப்பவர்கள், நோயினால் வருந்தி மருத்துவமனையில் இருப்பவர்கள், வீட்டில் சிகிச்சை மருத்துவ மாத்திரைகள் சாப்பிட்டுக் கொண்டிருப்பவர்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்கள், மரித்த ஒவ்வொரு கிறிஸ்தவ ஆன்மாக்கள், நோயினால் வருந்துவோர் மற்றும் ஆதரவற்றோர், கைவிடப்பட்டோர் அனைவரையும் ஆசீர்வதித்து உமது அன்பும் ஆசீரும் பெற்ற விசுவாசத்தில் நிலைத்து நின்று உம்மோடு உம்மிலே உமக்காக வாழ வேண்டும் என்கின்றார் ஆர்வத்தை தந்து காத்தருள வேண்டுமாய் வேண்டி நீர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் வழியாக இறைஞ்சுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகள் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இறைவா, நான் திரும்பிலும் தூசியிலும் தூசி. நீர் என்னில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன்.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எமக்கு ஜெயம், மரியே வாழ்க. அனைவருக்கும் காலை வணக்கம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.